அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான கான்ஃபரன்ஸ் ஆன் டயக்னோசிஸ் மேட்டர்ஸ் ப்ரோமோட்டிங் பேஷண்ட் சேஃப்டி இன் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பியாண்ட் கான்ஃபரன்ஸ் நல்ல முறையில் நடைபெற இறை வணக்கத்துடன் தொடங்குவோம். இறை வணக்கம் பாட செவிலியர் நந்தினி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மதியும் நீரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டலும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் உயிரும் நீ விரவும் நீ உருவமும் நீயே வேதாதி வேதம் நீ பாதாதி கேசம் நீ வெச்ச தாய் தந்தையும் பிரம்மாணி விஷ்ணுனி கைலாசநாதன் நீ அல்லாவும் இயேசுவும் நீ எல்லாவும் ஒன்றான இறைவாணி என்னாலும் எல்லோர்க்கும் அருள்வாயே நலம்யாவும் எல்லாவும் ஒன்றான இறைவாணி என்னாலும் எல்லோர்க்கும் அருள்வாயே நலம்யாவும். Now request our Chief Medical Officer of Arvinde Hospital, Tirunelveli, Dr. Meenakshi Madam, to welcome this August gathering. Madam, please. Good evening. So, I extend a warm welcome to Dr. Arun Prakash sir and Mr. Shankar and a young resident from Malaysia who has joined us today, and all my dear sisters and doctors who have joined for this patient safety visit. So this is September 17th was celebrated as patient safety. What did we do for that? No? I was not here. Okay. So at this juncture, I would like to extend a very warm welcome to Dr. Arun Prakash, who has taken time off his practice to talk about this very important aspect of patient safety, which we talk so much about. But sir has also come here to share their views. We are having so much on ophthal related this thing, but he will be talking to us in general. Now, நிறைய பேஷண்ட் சேஃப்டி பற்றி நிறைய பேசியிருக்கோம். சார் வந்து டயபெட்டாலஜிஸ்ட், சார் வந்து எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்காரு. நம்ம டாக்டர் வியோட நல்லா சாரை தெரியும். அப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ் எம்டி பண்ணும்போது நல்ல பழக்கம் நமக்கு. அரவிந்த் அப்போ தான் தொடங்கியிருக்கோம், 1976 தொடங்கியிருக்கோம். சார் 78ல் சார் ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து அரவிந்தோட வளர்ச்சியை நேரில் பார்த்துருக்காரு. அண்ட் ஹீ இஸ் டூயிங் தூத்துக்குடியிலேருந்து அவங்க வந்து நிறைய டயபெட்டாலஜிஸ்ட் அப்படின்னா டாக்டர் அருண் பிரகாஷ் நிறைய பேர் வந்து அதை வாட்ச் பண்ணுவாங்க. அண்ட் இஸ் வெரி காம் பர்சன், வெரி நைஸ் பர்சன். ஐ ரெஃபர் மெனி கேசஸ் டு ஹிம். ஸோ வார்ம் வெல்கம் சார் டு அரவிந்த் tirunelveli. மிஸ்டர் சங்கர் வந்து சார் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் Empower India, ப்ளஸ் ஹீ இஸ் a member of the Consumer Forum. So Consumer Council, Consumer Court, okay. So he is a member of the Consumer Court, and he is very public interest க்கு நிறைய அவர் he is doing so many things. ஸோ அதனால் அவர் நிறைய அதாவது எம்பவர்மெண்ட் ஓல்ட் ஏஜ் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும்னா நார்மலாக நம்ம செய்கிற சராசரி வேலைகளை செய்யாமல் அதை விட எக்ஸ்ட்ராவாக ஹி கோஸ் பியாண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க சார். சார் வந்து வெளிநாட்டுக்கு நிறைய போயிருக்காங்க. ஸோ travel gives us a very wide experience. So Mr. Shankar must have a very wide experience because he has traveled to various countries. ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம இடையே இப்போ 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ ஐ தேங்க் both of them for joining us today and trying to create some awareness. அதாவது நாங்களே பேசிகிட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும் பேஷண்ட் சேஃப்டி மந்த்லி மீட்டிங் அது இதுன்னு. we have a very robust incident reporting system. Anybody can report an incident and no penalization will be done. So we have a very robust incident reporting system. ஸோ சார் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை
ஷேர் பண்ணுவாங்க. நாங்களே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஒருத்தர் அவுட்சைடர் வியூ ஹவு மச் உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறது சார் வந்து ஷேர் வித் அஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. Our chief guest and also all staff members present here. May now request Mr. Shankar sir to come and set the context for this conference. உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் சங்கர், ஏற்கனவே மேடம் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து எம்பவர் இந்தியா அமைப்போடு சேர்ந்து உலகத்தில் வந்து ஒரு ரோல் மாடலாக கம்யூனிட்டி, அதாவது மருத்துவத்தை வந்து மக்களுக்கு நேரடியாக எளிய வழியில் கொண்டு சேர்ப்பதுங்கிற ஒரு மாடலை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஐயா வெங்கடசாமி அவர்களுடைய இந்த புகழ்பெற்ற நிறுவனத்தோடு இணைந்து எம்பவர் அமைப்பு இந்த நிகழ்வை நடத்துவதிலே மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றிய சிஎம்ஓ டாக்டர் லக்ஷ்மி அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவ பெருமக்களே, எங்களது அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய பேர் தப்பாக சொல்லிட்டேன், இல்லை இதை பார்க்கல, மீனாட்சி, சாரி, ஐ வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதான் பக்கத்தில் ஒருத்தர் திருப்பி பார்த்த உடனே தான் நான் உஷாரானேன். ஒரு அவங்க சம்வாட் இந்த இடத்துல 2 பேர் வந்து மிக்ஸ் ஆகிட்டு, சாரி, உங்களை மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அப்படி வந்து. அப்புறம் எங்களது அன்பு நண்பர் மருத்துவர் அருள் பிரகாஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு மலேசியாவிலிருந்து யுவேதா இந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவரையும் எம்பவர் இந்தியா அமைப்பின் சார்பிலேயும் அரவிந்த் குடும்பங்களின் சார்பிலேயும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட்டு, அதில் தான் முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஹாஸ்பிட்டலோட நீண்ட கால பேஷண்ட்டுனா, அதோட கூட டாக்டர் ஆர்கேலாம் நாங்கள்லாம் ரொம்ப இதை பற்றி நிறைய பேசுகிற ஆட்கள். டாக்டர் ரவீந்திரன், அதுக்கெல்லாம் காரணம் வந்து டாக்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டாக்டர் வேலாயுதம் அவங்க இப்போ இல்லை, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி மென்டார் ஆஃப் மீ. அவர் தான் இவங்களெல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச டாக்டர், அவர் டாக்டர் வேலாயுதம். நான் சமீபத்தில் இப்போ போன வாரம் வந்து வியன்னா, ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய வியன்னாவில் ஒரு 3 மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஒன்று வந்து யுனைடெட் நேஷன்ஸில், அங்கே வியன்னாவில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு மீட்டிங், ஒரு 2 நாள் வந்து குளோபல் சம்மிட் ஒன்று, 3ஆவது நாள் வந்து பேஷண்ட் சேஃப்டி டேயை பற்றி யூரோப்பியன் ரெஸ்பிரேட்டரி காங்கிரஸோட கான்ஃபரன்ஸோட முதல் நாள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட போது எனக்கு தோணுது என்னென்னா, நம்ம இந்தியாவில் இந்த மாதிரிலாம் இல்லையே. மேடம் டாக்டர் வெல்கம் அட்ரஸ் சொன்னபோது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் எதில் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் கன்சியூமர் கோர்ட்டுன்னு சொன்னேன். இங்கே இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்களுக்கு ரொம்ப அலர்ஜியான ஒரு வார்த்தை அது, கன்சியூமர் கோர்ட்டுங்கிறது. எத்தனை பேர் கன்சியூமர் கோர்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? இங்கே இருக்குங்கிற டாக்டர்ஸு கட்டாயமாக தெரியும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஸோ அந்த கன்சியூமர் கோர்ட்டுடைய ஒரு உறுப்பினர் நீதிபதி, மெம்பர் ஜட்ஜாக நான் இருக்கேன் தூத்துக்குடியில். அதோட இந்த மாதிரி பொது நிகழ்வுகள், ஸோ வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் குரூப்ஸ், கன்சியூமர் ஆர்கனைசேஷன், கன்சியூமர் கோர்ட் அப்படின்னா வந்து மருத்துவத்துறைக்கு ஒரு ஒவ்வாத வார்த்தை, ஒவ்வாமைன்னு சொல்லுவோம்ல, அது ஒரு ஒவ்வாத வார்த்தை. ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் சமீபத்தில் நான் பார்க்கும் பொழுது அந்த யூரோப்பியன் ரெஸ்பிரேட்டரி காங்கிரஸில் வந்து அவ்வளோ உலகம் முழுவதும் டாக்டர்கள் வர்றாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கில் ஒரு பேஷண்ட் குரூப்
யூரோப்பியன் லங் ஃபவுண்டேஷன் ஒரு குரூப்பு நாள் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அதுக்கு தான் நான் போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் அந்த யூரோப்பியன் காங்கிரஸோட அத்தனை டாப் பீப்புளும் வந்து அதில் பேசுகிறாங்க. WHO வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து முழுக்க முழுக்க பேஷண்ட் சேஃப்டி, பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் அதை பற்றியே பேசுகிறாங்க முழுக்க. அன்றைக்கி சாயங்காலம் இனாகுரேஷன் நடக்க, அந்த இனாகுரேஷனில் இந்த பேஷண்ட் குரூப்பில் இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்லி டாக்டர்னு ஒருத்தரை சூஸ் பண்ணி அங்கேயே வச்சு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. யார்? டாக்டர்ஸ் அசோசியேஷனும் பேஷண்ட் குரூப். ஆனால் நம்ம ஊரில் வந்து கன்சியூமர் குரூப்பாக கொஞ்சம் தள்ளி நின்றுவிடுவோம். அந்த மாதிரியான உறவுகளை தாண்டி வந்து மாறணும் அப்படின்னு நான் வந்து விஷன் பண்ணுறேன். அதனுடைய துவக்கம் ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அரவிந்த் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது உள்ளே நம்ம நுழையிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் டாக்டர் ஆர்கே இன்னைக்கு இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்டாக. அவங்ககிட்ட பேசும்போது வந்து கொஞ்சம் யோசித்து தான் சரின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா பொதுவாக வந்து இவங்களுக்குன்னு ஒரு நீங்கள் வந்து அவங்க ஸ்டைல் ஆஃப் சமீபத்தில் ஒரு உங்கள் ஹாஸ்பிட்டல் இனாகுரேஷன் நடந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. அதில் இவங்க யார் பேருமே கிடையாது. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, கவனிச்சிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து யார் பேருமே கிடையாது. அவர் கலெக்டர் பேர் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வேலை செய்வாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்ணி ஒரு லோ ப்ரொஃபைல், லோ கீ மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். நான் தான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, சார் நீங்கள் வந்து ஜெயண்ட்டு, நீங்கள் வந்து பூ, நாங்கள் ஒரு நார், உங்கள் கூட கொஞ்சம் மனம் வாங்கிக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் ஒரு பேனர் டிசைன் பண்ணி அனுப்பினேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு எலிகண்டாக சிம்பிளாக, ஆனால் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி நடத்தியிருக்காங்க. அதனால் நான் இது ஒரு நன்றி அவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆர்கே சாருக்கும் இந்த அரவிந்த் குழுமத்திற்கும். பேஷண்ட் சேஃப்டியை பற்றி அவங்க புதுசாக பேசுகிறாங்க இல்லை அப்படிங்கிறத பற்றி இல்லை. பட் இந்த வருஷத்துடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மருத்துவ பிழை, மருந்தின் பக்க விளைவுகள், மருந்து உட்கொள்ளும் முறை, அதை பற்றி தான் இந்த வருஷத்தையுமாக சொல்கிறாங்க. டாக்டர் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். சயின்டிஃபிக் சப்ஜெக்டு. ஸோ எனக்கு வந்து நான் உங்களையெல்லாம் அதோட ஆர்கனைசருங்கிற முறையில் உங்களையெல்லாம் வரவேற்பதோடு எம்பவர் இந்தியா அமைப்பிலிருந்து இங்கே இந்த கல்ச்சர் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இது உங்களுடைய ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இந்த எம்பவர் அமைப்பின் சார்பாக நமது மருத்துவர் அவர்களுக்கும் டாக்டருக்கும் யங் டாக்டர் அவர்களுக்கும் ஒரு ஷால் உங்கள் அனைவரின் சார்பிலேயும் அணிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடை. நன்றி. டாக்டர் அருள்பிரகாஷ் அவர்களை பற்றி ஏற்கனவே நம்ம டாக்டர் பேசியிருக்காங்க. அவருக்கும் நான் பேஷண்ட்டு. எப்படி அரவிந்தோட ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட்டு, அதேமாரி அவருக்கும் நான் ரொம்ப நாள் பேஷண்ட்டு. சார் வந்து அதாவது இன்னைக்கு வந்து மருத்துவமும் கல்வியும் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வியாபாரமாக மாறி இருக்கு. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை முதல்ல இந்த கண் சிகிச்சையில் வந்து நிறைய டாக்டர்ஸ், ஐ டாக்டர் சொல்லுவாங்க, இன்னைக்கு அரவிந்த் வந்து எங்களோட பொழப்பு ரொம்ப போயிட்டுன்னு சொல்லி. அது மாதிரி வந்து ஒரு சாதாரண 50 ரூபாய் இப்போ தான் 100 ரூபாய்க்கு இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏன்னா 50 ரூபாயிலேருந்து நான் பேஷண்ட்டாக இருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு எளிய மக்களை தேடி மருத்துவத்தை கொண்டு சேர்த்த மிகப்பெரிய நிறுவனம் இது.
அந்த நிறுவனம் மாதிரியே தான் வந்து டாக்டர் அருள் பிரகாஷ் இவங்க பெரிய அளவில் செய்கிறாங்க. அவரும் அவருடைய மனைவியும் டாக்டர் பூங்கோதை நாங்கள் நிறைய மெடிக்கல் கேம்ப் நடத்தியிருக்கோம் தூத்துக்குடியில் வந்து எளிய மக்களை தேடி. இப்போ என்னை பொறுத்தளவில் வந்து நான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கக்கூடிய அநேகமாக இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ்லேயும் கோஃபி அனன் செக்ரட்டரியாக இருக்கும்போது அவரோட டின்னர் சாப்பிட்ருக்கோம். அதே மனநிலை தான் வந்து திரேஸ்புரத்தில் வந்து சாதாரண மீனவ மக்களோட உட்கார்ந்து பேசுகிற போதும் எங்களுக்கு அந்த மனநிலை இருக்கும். அது மாதிரி கடையனுக்கும் கடை தேட்டரும் அளவில் சாதாரண மக்களுக்கு வந்து நாங்கள் மருத்துவ முகாம் நடத்தும்போது டாக்டர் அருள் பிரகாஷும் அவங்களுடைய மனைவி பூங்கோதை அவர்களும் வந்து ஒரு பைசா வாங்காமல் அவங்க காரில் வந்து நிறைய மருத்துவ முகாம் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு தம்பதியை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு மக்களுக்கான மருத்துவம், அதான் சரியான வார்த்தை, மக்களுக்கான மருத்துவர். இஸ் எ பீப்புள்ஸ் டாக்டர். ஸோ சார் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயே எம்டி ஜென்ரல் மெடிசன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூகேயில் எம்ஆர்சிபி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் இன் எண்டோகிராஃபி அண்ட் அதெல்லாம் எனக்கு படிக்க தெரியல. சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க. நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எங்களோட சேர்ந்து எம்பவரும் அவங்களும் சேர்ந்து ஒர்க் பிளேஸ் இன்டர்வென்ஷன், டயபெட்டிஸ் எஜுகேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் அமங் தி ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரோக்ராம் வேர்ல்ட் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷனோட டென்மார்க்கோட அமைப்போடு சேர்ந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்ந்து ஒரு செயல்பாட்டில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நான் டாக்டர் ரவீந்திரன் சார்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, சார் நாங்கள் நிறைய சேஃப்டி ப்ரோக்ராம் நடத்துகிறோம் சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் அளவுக்கு எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் இப்போ யூரோப் போனதை விட ஒரு இம்பேக்ட்டு அதை நடத்துறதுக்காகத்தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக இன்றைக்கு வந்து அதை பற்றி பேசுவதற்காக டாக்டர் அருள் பிரகாஷ் வந்திருக்காங்க. உங்கள் அனைவரின் சார்பில் மீண்டும் அவர்களை வரவேற்று நான் விடைபெறுகிறேன். வணக்கம். முதல்ல இந்த அரவிந்த் அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்துல நிற்கிறது எனக்கு இட்ஸ் எ ரியல் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ. அண்ட் அட் அவுட் சைட் ஐ வுட் லைக் டு தேங்க் டாக்டர் மீனாட்சி, டாக்டர் லக்ஷ்மி அண்ட் டாக்டர் சிவகுமார் for being here to listen to. And also I thank Empower Sangar for taking too much of interest into this meeting. And I also welcome all the people around here. இதில் என்னென்னா பேஷண்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அந்த ப்ரொஃபஷனே ஸ்டார்ட் ஆகுச்சு. ஸோ பேஷண்ட் இல்லைன்னா டாக்டர் கிடையாது. ஸோ பேஷண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலாண்டில். வெனவர் நீங்கள் அங்கே நான் ட்ரைனிங் போயிருக்கப்போ பேஷண்ட் ஃபர்ஸ்ட் அதுதான் ஆட்டிடியூட். A doctor should have that attitude. The profession is centered around the patient அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதே இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்போ கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்தல்மாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அந்த டாக்டர் வெங்கடசாமி ஃபோட்டோ இருக்கும். அவங்க தான் இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் திஸ் அரவிந்த் ஃபேமிலி ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் இன்டர்நேஷ்னலி ரெப்யூட்டட். அப்போது he had a lot of handicaps, but with that he has a strong mind and vision to do that. அப்போ அவங்க டாக்டர் we know all the things because நாங்கள் மதுரை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. நாங்கள் மதுரை கேன்டீனில் அப்போ கேன்டீன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு போவோம். we used to இப்படி ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க. ஸோ we were so curious to know about it. அப்போ சில சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க டாக்டர் நாச்சியார்லாம் அந்த காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கப்போ ஏதாவது சின்ன டஸ்ட் ஏதாவது கிடந்துன்னா அவங்க கையாலே பொறுக்கி அவங்க தூக்கி தூர போடுவாங்க. ஸோ ஷீ இன்கல்கேட்டட் த கல்ச்சர் ஆஃப் கிளென்லினஸ் இன் த ஹாஸ்பிட்டல். அப்போது அவங்க நம்பெருமாள் சாமி சார் நல்லா டாலாக இருப்பார். ஸோ நாங்கள் அப்புறம் மதுரையிலே போஸ்ட் கிராஜுவேட் பண்ண ஆரம்பித்த பிறகு எங்கள் இன்ஸ்டியூட்லலாம் அவங்க அந்த ஜெனரல் மெடிசனில் டயபெட்டிக் ரெட்டினோபதி இதெல்லாம் பேசணுன்னா அவங்க தான் டாபிக் கூப்பிடும். ஸோ அப்போ தான் தெரியும் ரெட்டினாவுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, கார்னியாவுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, ஆப்தல்மாலஜி இஸ் கோயிங் in a very big way அப்படின்னு. So more than that they started with a humble beginning in Anna Nagar ஒரு சின்ன இதில் இருந்து, but then they came up very well.
the model is so example for the international people. அவங்க தேவர் புட்டிங் த பேஷண்ட் ஃபஸ்ட். பேஷண்ட்க்கு நம்ம விஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். they didn't chase the money. அவங்க ஃபேம், எனக்கு பாப்புலாரிட்டி வேணும் அப்படின்னே கேட்கல. ஸோ they were really professional. ஸோ அந்த ப்ரொஃபஷனலில் பேஷண்ட் சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் இன்டெக்ரலாக இருக்க தானே செய்யும். அப்போ அவங்க நேச்சுரலாக அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. there's no doubt about it. ஆல்ரெடி நான் அதே மாதிரி இந்த வேர்டு நான் இங்கிலாண்டில் கேட்குறப்ப when I was a resident in UK, அப்போது பேஷண்ட் சேஃப்டி அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ், இதே மீட்டிங் I attended 25 years ago. They were talking about it. So what is the safety? Patient safety தானே இங்கே வந்திருக்காங்க, அவருக்கு என்ன சேஃப்டின்னு. So then they said patient safety within the hospital. நம்ம வந்து ஹைட்ரோஜனிக்கு அவங்களுக்கு எந்த ஹார்மும் பண்ணிடக்கூடாது, அதுதான் பேஷண்ட் சேஃப்டி. ஐ நோ யுவர் பிஸ்னஸ், யூ ஆர் கோயிங் டு டூ, நீங்கள் டயக்னோஸ் பண்ண போகிறீங்க, பேஷண்ட்டை பார்க்க போகிறீங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு ஐ அட்டெண்ட் த ட்ரில். 1 2 3 சொல்லி தான் ஷிஃப்ட் பண்ணணும். அதர்வைஸ் ஹி வில் ஃபெல் டவுன், நீங்கள் ப்ராப்ளம் பண்ணிடுவீங்க. ஹவு டு மூவ் த பேஷண்ட் டு த டாய்லெட் அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. யூ கேனாட் மூவ் த பேஷண்ட் அவங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக இருப்பார், சடக்கு தூக்க முடியாது. ஸோ ஹவு டு லிஃப்ட் அ பேஷண்ட், ஹவு டு புட் இட் ஆன் இஸ் கவுச், என்னெல்லாம் பண்ண சொல்கிறாங்க, என்னடா பெரிய ட்ரில் இருக்குது அப்படின்னு. தென் தே செட் பேஷண்ட் சேஃப்டி இஸ் அ மேட்டர் ஃபார் தெம். அது வந்து ஒரு பெரிய கல்ச்சுரலாக அங்கே இருந்துச்சு. த லாட் ஆஃப் திங்ஸ் வி லேர்ன் தேட். ஆனால் இன்றைக்கி அந்த September 17th வந்து இந்த பேஷண்ட் சேஃப்டின்னு ஒரு விஷயம் வர்றப்போ லாட் ஆஃப் திங்ஸ் தட் கேம் டு மை மைண்ட். இப்போ அவங்க பேசின மாதிரி இன்சிடென்ட்டை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டுனா உடனே அது ரிப்போர்ட் பண்ணோன்னா அந்த மேட்டருக்குள்ளே போய் இது என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் அப்படின்னு. இட்ஸ் ஸோ ஹேப்பன். ஒரு நாள் வந்து ஒரு கிளைக்லசைட் ஒரு பேஷண்ட் ஹைப்போகிளைசிமியாக வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட் ஹைப்போகிளைசிமியாக வருது. அவருக்கு டயபெட்டிஸே கிடையாது, சுகரே கிடையாது. பட் டயபெட்டிக் வார்டில் எப்படி இந்த பேஷண்ட்டு வந்து டயபெட்டிக் வார்டுன்னு கிடையாது, அது ஜென்ரல் மெடிசின் வார்டு. பட் அந்த பேஷண்ட் டயபெட்டிஸ் கிடையாது, ஹைப்போகிளைசிமியா. நான் பிளட் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்குறோம், சுகர் லோவாக இருக்குது, பெர்சிஸ்டன்ட் லோவாக இருக்குது, 1 or 2 days கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. பார்த்தா அந்த பேஷண்ட்டுக்கு வேறு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஒன்று இன்சுலின் எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறோம். அப்போயும் அந்த டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஹைப்போகிளைசிமியா காரணம் என்னென்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அந்த பிளட் எடுக்கணும்னா அதுக்குள்ளே நீங்கள் லேபில் சொல்லணும். பிகாஸ் இட் ஹேஸ் டு ரீச் வித்தின் 8 minutes. அந்த டெம்பரேச்சர் வந்து நீங்கள் ஆல்ட்ரு ஆயிடுச்சுன்னா இன்சுலின் அசை தப்பாக போயிடும். ஸோ அப்போ நீங்கள் லேபு கரெக்டாக மூடிட்டாங்களா, நீங்கள் பார்த்துட்டிங்களா, நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்களா, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸோட பிளட் ரிப்போர்ட்ஸ் ப்ரொஃபைல் எல்லாம் பார்க்குறாங்க, கிளைக்லசைட், மெட்ஃபார்ம். அதுக்கு பிறகு தே டிடெக்டட் தட் தேர் இஸ் எ கிளைக்லசைட் இன் த சிஸ்டம். அந்த கிளைக்லசைடு பார்த்து அப்புறம் பப்ளிஷ் பண்ணோம் அந்த பேப்பரை. அப்புறம் கிளைக்லசைடு யார் யாருக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை உள்ளே பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா அதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கு கிளைக்லசைடு கிடைக்காம மாற்றி கிடச்சிருக்கு பேஷண்ட் சார்ட்டில். இது யூகேயில் நடக்குது. இது தப்பாக பண்ணிட்டோன்னு அதை அட்மிட் பண்ணி அதை வந்து பப்ளிஷும் பண்ணுறாங்க. ஸோ தேட்ஸ் அ ஹானஸ்டி ஆஃப் த சிஸ்டம், ரைட்? அந்த கல்ச்சர் வந்து எப்படி இருக்குன்னா, பேஷண்ட்டுக்கு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தானே அடுத்து இது பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வி லேர்ன். அந்த மாதிரி ஒரு சின்ன ஈவெண்ட் நடந்தது. ஸோ அப்போ வந்து பேஷண்ட் சேஃப்டி விஷயங்கள் வந்தோடனே இன்றைக்கி இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா அது டயக்னோசிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது. பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா 17 September மீனாட்சி பண்ண சொன்ன மாதிரி அன்றைக்கி அந்த ஒரு டே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க WHO. அதில் நிறைய பேஷண்ட் கீழே விழுந்துடக்கூடாது, தெரியாமல் தப்பான ஐயில் சர்ஜரி பண்ணிடக்கூடாது, யாரோ ஒருத்தங்க தெரியாமல் சார்ட்டை தப்பாக பார்த்துட்டாங்க, ஒரே சுப்புலட்சுமி 2 தடவை அதெல்லாம் காமன் எரர், வந்துடக்கூடாது, வந்திருக்கு, திடீர்னு ஆம்புடேஷன் பண்ணிடுவாங்க. இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆனால் த ஹோல் திங் இஸ் கான். ஸோ அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலுங்கிறது எப்படி பண்ண முடியும்? ஒரு தப்பு வந்துட்டுனா என்ன பண்ண முடியும்? நம்மளே பார்த்துருக்கோம், ஒரு ஐ கேம்பில் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா என்டையர் திங் கோஸ் இன் அ வெரி வெரி சீரியஸ் வே. ஸோ அப்போ நம்மளால் தானே அந்த பேஷண்ட் தப்பு வந்துருச்சு. ஸோ வி ஷுட் நாட் ஹார்ம் த பேஷண்ட் ஃபர்ஸ்ட். நம்ம ப்ரொஃபஷனில் எப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னா பேஷண்ட்டுக்கு தொந்தரவு பண்ணாமல் விட்டுடலாம். அப்புறம் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணலாம். ரொம்ப முடிஞ்சால் அந்த பேஷண்ட்டை க்யூர் பண்ணி நார்மலாக்கி வீட்டுக்கு விட்டுடலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தொந்தரவு பண்ணிடக்கூடாதுங்கிற ஃபிலாசபியில் நம்ம கவனமாக இருக்கும். ஸோ அதுதான் ப்ரொஃபஷனோட ஃபஸ்ட்டு மோட்டிவ். இந்த வருஷத்தோட தீம் என்னென்னா, எல்லாத்தையும் பேச வேண்டாம், டயக்னோசிஸ் ஃபார் த பேஷண்ட் சேஃப்டி. அந்த டயக்னோசிஸ்ங்கிற ஆஸ்பெக்டில் தப்பு எப்படி வரும், அது எப்படி, அது 2 விஷயம் இருக்குது. டைமில் டயக்னோஸ் பண்ணணும். பேஷண்ட் லேட்டாக டயக்னோஸ் பண்ணாங்கன்னா அக்யூட் எமர்ஜென்சி
போயிடும். இப்போ ஒரு ஏர்லி இன்ஃபெக்ஷனை பார்த்துட்டு ஐயை சேவ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. லேட்டாக டயக்னோஸ் பண்ணால் 1 day கழித்து டயக்னோஸ் பண்ணால் எல்லாமே போயிடும். ஸோ அப்போ இந்த டைம்லி டயக்னோசிஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது. அப்புறம் பேஷண்ட் சேஃப்டி நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரூம்குள்ளே யார் போகலாம் போகக்கூடாது, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எப்படி எத்தனை நாளைக்கு ஒரு ஸ்வாப் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறது. ஒன்லி டயக்னோஸ்டிக் சைடு தான். டயக்னோஸ்டிக் ப்ராசஸ்ங்கிறது நிறையா பேர் சம்மந்தப்பட்டது. ஒரு டாக்டர் பேஷண்ட் நான் சொல்கிறேன், இட்ஸ் ஒரு டெஃபினிஷன் தான். இட்ஸ் ப்ராசஸ் இஸ் அ டைனமிக் டீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. நிறைய பேர் இருக்கீங்களே, இது டாக்டர் மட்டுமே எல்லாம் செய்ய முடியாது. ஸோ ஒரு டீமோட ஆக்டிவிட்டி. இதில் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பண்ணணும், அதை பற்றி பேசுகிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒரு சர்வீஸ் டயக்னோசிஸ்க்கு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம், ஒரு லேபுக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறோம், மைக்ரோபயாலஜிக்கு அனுப்புகிறோம், எங்கேயோ பண்ணுறோன்னா அந்த ரிப்போர்ட்டை வாங்குகிறோம், அதுக்கு ஒரு பேஷண்ட்டை பேசுகிறோம். இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து தான் டயக்னோஸ்டிக் ப்ராசஸ். இது கரெக்டாக நடக்குதா தப்பாக நடக்குதான்னு பார்க்குறதுக்கு குவாலிட்டி செக் பண்ணுறதுன்னு ஒரு மேட்டர். ஸோ இதில் எரர் எப்போ வரும் அப்படின்னா, ஃபெயிலியர் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அக்யூரேட் அண்ட் டைம்லி எக்ஸ்ப்ளனேஷன் அது பேஷண்ட் ஹெல்த் ப்ராப்ளம். இது வந்து ஒரு அவர் ப்ராப்ளத்தை கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு, அதுக்கு டயக்னோஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த ப்ராப்ளத்தோட எனக்கு முடியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறதோட ரீசன் இதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இதை டயக்னோசிஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறோம், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படி. ஸோ இதில் வந்து எப்படி அக்யூரேட்டாக தப்பாக டயக்னோஸ் பண்ணிட்டீங்கனாலும் தப்பு, லேட்டாக டயக்னோஸ் பண்ணிட்டீங்கனாலும் தப்பு. இந்த 2 ப்ராசஸை எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க அதுதான். ஸோ நார்மலாக என்ன நடக்குது, பேஷண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாரு, அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கே வராரு. அப்புறம் ஒரு டாக்டர் உட்காந்து அதை கேட்குறாரு, அடிஷன் கூட கொஞ்சம் விவரம் கேட்குறாரு, அது சம்மந்தமாக ஹிஸ்ட்ரி டேக்கிங் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு டெஸ்ட் ஆர்டர் பண்ணுறாரு, தேவைப்பட்டால் ஒரு ஸ்கேன் பாருங்கள், ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுங்கிறாரு. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த ப்ராசஸ் பண்ணுற பீப்புள் வந்து அந்த உங்களோட ஸ்பெசிமென் பிளட்டையோ யூரினோ எடுக்கிறாங்க, இல்லைன்னா ஸ்கேன் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு டயக்னாஸ்டிக் டாக்டர், ரேடியாலஜி டாக்டரோ பயோகெமிஸ்டோ ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டு இங்கே வருது. அதுக்கு பிறகு அவர் அடிஷ்னலாக கிளினிக்கல் டயக்னோசிஸ்லேருந்து லேபையும் சேர்ந்து பிடிச்சி ஒரு ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் எந்த இடத்துலனாலும் தப்பு வரலாம். பேஷண்ட் வாயை திறந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறப்பையும் தப்பு வரும் டயக்னோசிஸில். அவங்க முழுசாக சொல்லலைனாலும் தப்பு வரும், சரியாக டாக்டர் கேட்கலைனாலும் தப்பு வரும், அந்த லேபில் தப்பு வரும், எல்லா இடத்துலையும் தப்பு வரும். இந்த இடத்துல ஒரு இடத்துல தப்பு வந்தாலும் ப்ராப்ளம் தான். ஸோ பேஷண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தே மே நாட் கம் ஆன் டைம், அது ஒரு ரீசன். இப்போ நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். அவங்க வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. டாக்டர்கிட்ட கண்ணை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா சுகரை பற்றி பேச மாட்டாங்க. அவர் கண்ணுக்கு தான் தெரியும். சுகர் டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் பெயினை பற்றி பேச மாட்டாங்க. சார் எனக்கு சுகர் மட்டும் பாருங்கள் சார், நம்பரை குறைச்சி விடுங்க அப்படின்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ தே மே நாட் உங்களுக்கு எதுக்கு சார் அந்த வம்பு, தே மே நாட் கிவ் த ஹோல் ஸ்டோரி. அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்கும். அப்போ அப்படி எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ண முடியும்? ஸோ அவங்க பேசுகிறதுல அந்த மாதிரி கோளாறு இருக்குது. அவங்களுக்கு சில நேரம் படித்து தெரியாது, சரியாக சொல்ல தெரியாது, டாக்டர்கிட்ட என்ன பேசுகிறேன்னு தெரியல சார் அப்படின்னு. ஹெல்த் அவேர்னஸ் இருக்காது. நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு பிரச்சனையாக, இது ஒரு பிரச்சனை தானே, தலை சுற்றுற ஒரு லேசாக டயர்டாக இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஹெல்த் அவேர்னஸ்ஸு வந்து ஃபுல்லாக தெரியாது. பேஷண்ட் கம்யூனிகேட் பண்ண தெரியாது. சில நேரம் ஸ்கில்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, இல்லை க்ரூடாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சார் சீக்கிரம் போகணும் சார், விடுங்க சார், ரொம்ப நேரம் ஆச்சுப்பான், அவன் அதிலே உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஸோ லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்குலாம் நிறையா அரவிந்த்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேஷண்ட் ஃபார் ஈஸ்ட்லேருந்துலாம் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஆந்திர பிரதேஷ்லேருந்து பேசுவாங்க. சில நேரம் எங்கிட்ட தெலுங்கில் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது நர்சஸும் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரிலிமினரியாக ஆப்டோமெட்ரிஸ் நீங்கள் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுற நேரம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியாதுல்ல. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் எரர் வரும். ஸோ ரெண்டாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. இப்போ ஒரு லேடிஸ்னால் சரி, அவர் வீட்டுக்காரது ஐயா தான் போகணும், அவர் தான் கீ மெம்பரு, அவருக்கு நம்ம செலவு பண்ணலாம், நமக்கு அப்புறம் பார்த்துக்கிடுவோம், இப்போ நம்ம வீட்டில் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கல்ச்சுரலாக வந்து நம்ம பெரிய மனசு பண்ணி வீட்டிலே இருந்துக்கணும்னு சொல்லி டிலே பண்ணுவோம். ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்குது. அவருக்கு இவங்க எல்லாம் பேசிகிட்டே இருக்கப்போ சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு உடம்புக்குலாம் நல்லா இருக்கணும், எனக்குலாம் இப்போ பார்க்க வேண்டாம் சார், அவருக்கு பாருங்கள் சார் முதல்ல, நமக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தான் நிறையா பிரச்சனை. ஸோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பேமெண்ட்டு ப்ராப்ளம், ஸோ அதெல்லாம் இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் இல்லையா, 60% உங்களுக்கு ஃப்ரீ தான் சார், வீட்டுக்கே வந்து பண்ணி வீட்டிலே கொண்டு வந்து விட்டுடலாம். ஸோ ப்ராப்ளம் இஸ் சால்வ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ராப்ளம்லாம் ஏற்கனவே அவங்க அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ சோஷியல் மீடியான்னு ஒரு இன்னோவேட்டிவ் இன்னொரு விஷயம் இருக்குது, அது அப்புறம் பேசலாம். பேஷண்ட்டுக்கு சில இப்போ ஆட்டிடியூட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ இந்த ஒரு 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 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த நீங்கள் 50 வயசில் பார்த்த பேஷண்ட்டோட பையன் வேறு கேள்வி கேட்பான். 2 பேர் 2 விதமாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவன் வேறு மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான், அந்த அம்மா அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். ஸோ பேஷண்ட்டோட ஆட்டிடியூட் நிறையா ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அவனே டயக்னோஸ் பண்ணிடுவான். நீங்கள் எதுக்கு சார் என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஐநோ எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியும் அப்படிமா. அவன்கிட்ட பேசுகிறது எப்படி பேசுவீங்க? அப்போது நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஆரம்பித்து நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்குற ஸ்டெப்பை நீங்கள் பண்ணவே விட முடியாது. அந்த ப்ராப்ளம் இருக்குது. அவன் செல்லாம் நேராக போவான். அவனே போய் காலையில் ஒரு லேபுக்கு ஃபோன் பண்ணி, வாங்க சார் பிளட் எடுத்துருங்க, இன்றைக்கி வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன், நீங்களே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் ரிப்போர்ட்டோடு வருவான். பேசவே மாட்டான். முதல்ல பேசணும், இந்தாங்க சார். இல்லைப்பா உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை இதை பாருங்கள் சார் முதல்ல, அதுக்கு பிறகு பேசலாமா? ஆனால் நாங்கள் பேச வேண்டியது முதல்ல பல் விளக்கிட்டு அப்போல்லாம் குளித்த பிறகு தான் சார் பிரேக்ஃபாஸ்ட் ஆகும், நீங்கள் சாப்பிட்ட பிறகு எல்லாம் சொல்லுங்கள். ஸோ அவனுக்கு சொல்லுவான், அவன் நினைப்பான் அதுதான் முக்கியமாக. ஸோ புரியுதா அவங்களுக்கு? முன்னாடி உள்ள பேஷண்ட் அப்படி சொல்ல மாட்டாங்க. டாக்டர் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் பார்த்து என்ன டெஸ்ட் பண்ணணும் பண்ணுங்கள் செய்யுங்க. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதுமாதிரி ஹாஸ்பிட்டல் பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அது வந்து சிக்கல் தான் சார், அங்கேயா போகிறீங்க, போகாதீங்க சார் அப்படிமா. சில டாக்டரை பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பான். வெயிட்டிங் ரூமில் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா கூகுளில் போய் இஸ் அ பேட் டாக்டர் அப்படி கடை போட்டுட்டு அப்புறமா வந்து வேகமாக வந்து சொல்லுங்கள் சார். அப்போ அவன்கிட்ட என்னத்தை பேசுகிறது தெரியாது. ஸோ எப்படி பேஷண்ட் இருக்காங்க அவங்க சைடில் ப்ராப்ளம் பாருங்கள். அப்புறம் டாக்டர் சைடில் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறப்ப அப்போல்லாம் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் மார்க்கு. அப்போ திருநெல்வேலியில் ஒரே டிஸ்ட்ரிக்ட் ஆகுது. நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் மார்க்கு. அப்புறம் அதில் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தோம். அப்போ 7 மெடிக்கல் காலேஜ் தான் இருந்துச்சு. அப்போ ப்ரைவேட் காலேஜே கிடையாது. நாங்கள் வெளியில் வர்றப்போ தான் ராமச்சந்திரா வந்துச்சு. அப்போ வந்து வேறு மாதிரி கல்ச்சர். ஏன்னா நாங்களாம் ஹார்ட் ஒர்க்கிங் அந்த மாதிரி நல்லா பார்ப்போம். இப்போது வந்து 36 காலேஜ் 40 காலேஜ் வந்துருச்சு போல இருக்குது. அதில் என்ன செய்யுது, அதுக்கு பிறகு கேட்டால் ப்ரைவேட்லேயே 40 காலேஜ் 30 காலேஜ் இருக்குது சாருங்க. பாண்டிச்சேரியில் மட்டுமே 18 இருக்குங்கிறான். அப்புறம் இங்கே கிடைக்காத பேஷண்ட் நீட் எழுதிட்டு நீட் இல்லைனாலும் பரவாயில்லன்னா அவன் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கான். 50 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபான்னா ராமச்சந்திரா போயிடுவோம். 75 லட்சம் தான் ஃபேமிலி தேர்வோம் அப்படின்னா டபால்னு அங்கே பக்கத்தில் சவிதா போயிடுவோம். இல்லை 50 லட்சம் தான் பாசிபிலிட்டின்னா அவன் நேர வெளியில் போயிடுவான் சார், அர்மேனியா போயிடுவோம். இப்போ இந்த எங்கேயாவது குண்டு போட்டாங்களா அந்த ஊருக்கு போயிடுவோம். அது தெரியாத ஊர்லலாம் போய் பங்களாதேஷ் எங்கெங்கே சண்டை நடந்து பெட்டி தூக்கிட்டு வராங்க, டாக்டர் தான் வராங்க. ரஷ்யாவிலேருந்து உக்ரைன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் கிளம்பி அவங்க என்ன படிக்கிறாங்க. இங்கேருந்து இப்போ பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குங்கிறான். எல்லாம் வந்து இங்கே தான் நிற்பாங்க கடைசியாக வரிசையாக. சார் அவன் என்ன லாங்குவேஜ் படிச்சிருப்பார் என்ன பேசியிருப்பாருன்னு தெரியல. இப்போ அவர்கிட்ட என்ன விதமான ரிஸ்க் இருக்குது, பேஷண்ட்டை எப்படி கரெக்டாக டயக்னோஸ் பண்ணுவாரா? அவர் லாங்குவேஜ் தெரியலன்னா நாங்களாம் யூகே போகிறப்ப நான் இங்கிலீஷில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்கணும். இங்கிலீஷ் தெரிஞ்சால் பத்தாது, டாக்டர் ஷுட் ஏர்ன் அது ஒரு லிசனிங் ஸ்பீக்கிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாத்துலேயுமே 8 வாங்கியிருக்கணும், மேக்ஸிமம் 9. அதில் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கிச்சுன்னா நீங்கள் போயிருங்கன்றான். இன்ஜினியருக்கு 5 இருந்தால் போதும், அவருக்கு பேசவே வேண்டாம், அவர் சைக்கிளே பேசிடுவார். சும்மா அப்படின்னு பேசிடுவார். ஆனால் நீங்கள் பேசணுமே டாக்டர்கிட்ட. பேஷண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறப்ப நீங்கள் அவன் இங்கிலாந்து ஐ டோன்ட் ஃபீல் மை லெக்ஸ் கோ ஜெலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 5 நிமிஷம் நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும். அவன் என்ன சொல்கிறான், மை லெக்ஸ் கோ ஜெல்லி, எனக்கு குழலாடுது சார் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அவன்கிட்ட எப்படி சார் நீங்கள் பேசுவீங்க? அப்போ லாங்குவேஜ் தெரியாமல் இவங்கெல்லாம் எப்படி தமிழ் படிக்காமல் அங்கே பிலிப்பைன்ஸில் உள்ள லாங்குவேஜ் படி பேஷண்ட்டை எப்படி பேசுவாங்க, அவங்க கூட எப்படி கண்டுபிடிப்பான்? பேஷண்ட்டை தொட்டு பார்த்து தடவி பார்த்து கேது கொடு அப்படிப்பட்ட டாக்டர்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர்ஸ் ஆர் டூ பிஸி. இப்போ ஜிஹெச்லாம் போனீங்கன்னா 100 பேஷண்ட் உட்காந்துருக்கும். அன்றைக்கி 2 பேர் லீவ் போட்டாங்கன்னா டக்கு என்ன சார் சொன்னதை கேட்கவே மாட்டேங்க. இப்போ கேட்க முடியாதுப்பா, முடியவே முடியாது அப்படி. ஸோ அவங்க சைடில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் உண்மையிலே கேட்கலன்னா டயக்னோஸ் பண்ண முடியாதுல்ல. நாளைக்கு வாங்க 4 நாள் மாத்திரை சாப்பிட்டவங்கன்னா 4 நாள் கழிச்சு மொத்தமாகவே போய் முடிஞ்சிருவான். ஸோ அப்போ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நிறையா இருக்காங்க. இது உடனே அவர்கிட்ட அனுப்புனா அவர் பார்த்துருவார். இல்லை இப்போ நீங்களே பண்ணிடுவீங்களா டாக்டர்? நான் இல்லைன்னு இப்போ உள்ள பேஷண்ட் கேட்டுருவான். சார் நீங்கள் முழிக்கிறத பார்த்தா நான் வேறு ஸ்கேன் டாக்டர் ஹார்ட் டாக்டரை பார்க்கணுமா சார்? ரொம்ப நேரமாக யோசிக்கிறீங்களா டாக்டர்? 5 செகண்ட் தான் தருவான். அவன்கிட்ட நீங்கள் டக்குன்னு சொல்லணும். ஸோ ஸ்பெஷலைசேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு கல்ச்சர் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்போ அவர் நான் டக்குன்னு பார்த்துருவார், இவன் கொஞ்சம் லேட் பண்ணுறாரு.
ஸோ அப்படி இருக்குது. அதனால் பேஷண்ட் சைடில் ஆட்டிடியூட்ஸும் நிறையா சுற்றிட்டு இருக்கு. டாக்டர் சைட்லேயும் அதே மாதிரி ஸோ திங்ஸ் மே கோ ஆன் இன் ஈச் ஸ்டெப். எங்கே வேணாலும் தப்பு வந்துடலாம். பேஷண்ட் சைடில் தப்பு வந்துடலாம், டாக்டர் சைடில் தப்பு வந்துடலாம், ஹாஸ்பிட்டல் சைடில் தப்பு வந்துடலாம், லேப் சைடில் தப்பு வந்துடலாம். எது வந்தாலும் அவனுக்கு என்ன செய்யுதுங்கிறத ஃபைனலாக நீங்கள் டைமுக்கு டயக்னோஸ் பண்ண முடியாது. ஒரு செஸ்ட் பெயின் வந்திருக்காங்கன்னா நீங்கள் இப்போ 20 நிமிஷத்துக்குள்ளே ப்ரோட்டோக்கால் இருக்கும். யூகேலலாம் பேஷண்ட் நெஞ்சு வலின்னு சொன்னான்னா டோர் டு விசிட்டிங் டைம்னு நீங்கள் 5 நிமிஷத்தில் டாக்டரை பார்க்கணும். ட்ரையாஜில் அவன் இசிஜிக்கு ஒரு டைம் வச்சுருப்பான். அவனுக்கு த்ராம்போகைனஸ் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னா 20 நிமிஷத்துக்குள்ளே போட்டிருக்கணும். நீங்கள் 20 நிமிஷத்துக்கு மேலேன்னா நீங்கள் ஆடிட்டில் போய் நிற்கணும். என்ன பண்ணீங்க டியூட்டியில்? செஸ்ட் பெயின் வந்திருக்காங்க, 20 மினிட்ஸில் வரல அப்படின்னு. கார்டியாக் அரெஸ்ட்லாம் வந்துருச்சுன்னா நான் பாத்ரூமில் உட்காந்துருப்போம். கார்டியாக் அரெஸ்ட் மேன் பி வார்டு அப்படின்னா டப்பா நீங்கள் வார்டில் ஓடுறதெல்லாம் அங்கே பார்ப்பீங்க. இங்கெல்லாம் ஓடினேன்னா என்ன டாக்டர் ஓடுறாரு அப்படி மெதுவாக ஸ்டைலாக போகணும் சார், இப்படி ஓடுறாரு அப்படி. அங்கே தே வில் பி ரியலி ரன்னிங் பிகாஸ் பேஷண்ட் ஃபஸ்ட். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஐ ஹேட் த குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு திங்க். இதெல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்போஸ் ஆனதுனால சொல்கிறேன். சாரி, நான் என்கிட்ட திரும்ப போயிட்டுருக்கு. ஸோ டாக்டர் சைடில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அண்ட் கீ திங் வந்து யூ ஹேவ் டு லிசன் டு த பேஷண்ட் அப்படிம்பாங்க. ஸோ ஆஸ் த பேஷண்ட் அதான் நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம் வார்டில். நீங்கள் பேஷண்ட்டை பேச விடுங்க அப்படின்னு. என்ன நெஞ்சு வலியா, எங்கே வலிக்குது, இங்கே அப்புறம் பரவாயில்ல சரி சீக்கிரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவன் அதில் சொல்ல வந்ததெல்லாம் மறந்துடுவான். சரி சார் செய்கிறது செய்ய ஆனது ஆகிப்போச்சு. ஸோ அப்போ ஆஸ் டாக்டர் சைட்லேருந்து பேஷண்ட்டை பேச விடணும்ல. த பெஸ்ட் டாக்டர் இஸ் ஒன் ஹூ லிசன்ஸ் டு தி பேஷண்ட். அப்போ பேஷண்ட் தான் அவருக்கு டயக்னோஸே சொல்லிடுவார் ஆக்சுவலாக. அப்போ டாக்டர்ஸ் நம்ம ரொம்ப பேசுகிறத கேட்குறதே இல்லை. அதேமாதிரி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணுறதே கிடையாது. இப்படி வைப்பாங்க. அதுவுமே சரிப்பா வைக்கிறதே கிடையாது. பேஷண்ட்டை கேட்பேன், என்ன சார் இந்த மீட்ரு வச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிமா. அப்போ தான் மீட்ரு ஸ்டெத்து வச்சு இந்த மீட்ரு வைக்கணும் போல வைப்போம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பெஷாலிட்டிலாம் எதுக்கு சார், கார்டியாலஜிஸ்ட் மட்டும்தான் ஸ்டெத்து வச்சுருப்பார் சார், எதுக்கு போட்டு அதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ யூ டோன்ட் see the examination. அப்போல்லாம் நம்ம படிக்கிறப்ப நீங்கள் பேஷண்ட்டு பார்த்தா மட்டும் இல்லை, காலில் பல்ஸை பார்க்கணும், அப்போ தான் கம்ப்ளீட் ஆகுதுன்னு. இப்போ காலை காட்டுங்கன்னா அதெல்லாம் தொட வேண்டாம் சார் அப்படின்னு. இல்லைப்பா டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. ஸோ கம்ப்ளீட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பேஷண்ட்டுக்கு டயக்னோஸ் பண்ண காலங்கள்லாம் இருக்குது. கிரேட் லெஜண்ட்ஸ்லாம் பண்ணிடுவாங்க. வார்டுக்குள்ளே வரப்பே சொல்லுவாங்க, அங்கே ஒரு நெஃப்ராட்டிக்ஸ் பேஷண்ட்க்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கானப்பா, வாடை வருது, ஸ்மெல் வருது, இவன் ஸ்பூட்டம் கப்பு வச்சுருக்கானா. எக்ஸாமில் ஃபிசிக்கலி யூ கேன் மேக் அ பிக் டயக்னோஸ். பட் இந்தியா ரிசோர்ஸ் இல்லாத கண்ட்ரியில் எல்லாருக்கும் ஸ்கேன் பண்ண முடியாது, எல்லாருக்குமே நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்ஸ்லாம் அவன்கிட்ட சொல்கிறத கேட்டு டயக்னோஸ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த இன்வெஸ்டிகேஷனில் அது பண்ணாது. ஃபிட்ஸ் வர்ற அன்றைக்கி நீங்கள் பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் வர நேரம் ஸ்கேன் கிடைக்காது, இஇஜி கிடைக்காது, எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்கும். அப்போ அவன் ஸ்டோரி என்ன சொல்கிறான், என்ன கேட்குறான். ஸோ இந்த மாதிரி பிஸி லைஃப்பில் நிறைய பிரச்சனை. அதுமாதிரி புவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நாங்கள் எம்ஆர்சிபி எக்ஸாம்லலாம் எப்படின்னா இந்தியன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிடுவோம். எல்லாமே க்ளீனாக ஷார்ட் கேஸஸ்ஸு பிக்சர் டெஸ்ட் எல்லாத்துலேயும் பண்ணிடுவோம். கடைசின்னு சொல்லுவான், யூ டிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஹேவ் புவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஷார்ட் கேஸ் பார்த்துட்டே போகணும். அவன்கிட்ட ஆன்சர் சொல்கிறப்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். ஐ திங்க் இஸ் காட் டயபெட்டிக் ரெட்டினோபதி ஃபெயில். ஏன்னா நீ கான்ஃபிடென்ட்டாக இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி பேஷண்ட்டை சொல்கிறப்ப அவன் எவ்வளோ தெரியணும்னு கேட்கணும். சார் ஹவு மச் யூ வாண்ட் டு நோ அபவுட் யுவர் ப்ராப்ளம். அப்போ அவன் சொல்லுவான், சார் ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் கொடுக்குறத கொடுங்க. ஒருத்தன் சொல்லுவான், ஐ வாண்ட் டு நோ ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் டு மீ டாக்டர், ஸோ வாட்ஸ் ராங் வித் ஸ்கேன். அவன் கேட்டான்னா அவன் கேட்க சொல்லணும். ஒருத்தனுக்கு சொல்லவே வேண்டான்னா ஒரு மாதிரி அது மாதிரி ஒரு குவைட் ரூம்னு ஒரு ரூம் இருக்கும். அழுவணும்னு அங்கே தான் போய் எல்லோரும் அழுவாங்க, வார்டில் அழக்கூடாது. அதேமாதிரி ஒரு பேட் நியூஸை பிரேக் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அங்கே ஒரு ரூம் இருக்கும், பேட் நியூஸ்க்கு ஒரு ரூம் இருக்கும். அவனை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ஒரு கேன்சர் இருக்குது அப்படி டயக்னோஸ் சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் விசன் எப்படின்னா வரும்னு தெரியாது, எனுக்குலேட் பண்ணணுன்னா நீங்கள் பாட்டு வார்டு ரவுண்ட்ஸில் அப்படியே சொல்லிட்டு போக முடியாது, அங்கே போய் சொல்லணும். ஸோ அப்போ கம்யூனிகேஷனில் ஒரு பெரிய டெஸ்ட் வைப்பாங்க. ஹவு எஃபெக்டிவ்லி யூ கம்யூனிகேட் வித் த பேஷண்ட். நீங்கள் கம்யூனிகேஷன் நல்லா பண்ணால் தான் அவங்க உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுவான். நீங்கள் ஒரு மாதிரி அப்புறம் அப்படின்னா
அவருக்கு நம்ம பேசுகிறதே பிடிக்கல. ஸோ யூ ஷுட் பி லிஸனிங் டு த பேஷண்ட். அப்போ நான் என்ன சொல்லேன்னா, இந்த அளவுக்கு ஸ்கில்டு ட்ரைனிங் எங்கே கிடைக்குது? ஃபிலிப்பைன்ஸில் படிக்கிற டாக்டர் கிடைக்குமா? அர்மேனியாவில் படிக்கிற டாக்டர் கிடைக்குமா? எல்லோரும் ஆனால் எல்லார் வீட்லேயும் ஒரு டாக்டர் உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. சார் நம்ம ஃபேமிலியில் ஒரு டாக்டர் வேணும் சார். அவனுக்கு நீட் வரல, +2 வரல, கொஞ்சம் தான் மார்க் கம்மி, ஒரு 10-20 மார்க் தான் கம்மி. ஓ, அப்போ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பங்களாதேஷ் போகலாமா? நேற்று ஒருத்தர் எங்கள் இதில் ஒரு சொல்கிற கேட்க, சார் இந்த ஏதோ ஒரு ஊரில் சொல்கிறாங்க சார் அப்படின்னு. என்ன ஊருன்னு அவருக்கு ஊரும் தெரியல. அது என்னம்மா அந்த ஊருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்புகிறேங்கிறாரு. கேட்டால் வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் சார்? 4 லட்ச ரூபாய்க்கு டாக்டர். ஸோ த குயிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்டர்ஸ். இந்த சம்சா விற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்து எரர் பண்ணுவாங்களா? அந்த பேஷண்ட் எப்படி காப்பாற்ற போகிறது நம்ம? அதே மாதிரி டாக்டர்ஸ்லேயும் இப்போ நாங்கள்லாம் கிளினிக்கல் சைட் டாக்டர்ஸ். நான் இன்றைக்கும் ஐம் ஆல்சோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ஒரு 3 இயர்ஸ் படித்தேன் இங்கே. ஸோ அது எனக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்குது. நான் வந்து ஐ வாண்ட் டு கன்வே த மெசேஜ் டு த பீப்புள் வித் டெக்னாலஜி வந்து மெடிசனுக்குள்ளே கொண்டு வரணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணணும். நிறைய ரிமோட் ஏரியாவில் டாக்டர்ஸ்லாம் இல்லை. ஸோ ஸ்பெஷலிஸ்ட் இல்லாத ஊரில் இப்போ உங்கள் இதில் நல்லா பண்ணுறீங்களே, ரிமோட்டாக அங்கேருந்து ஒரு ஃபண்டஸ்கோப் மிஷின் வச்சுட்டு இங்கே பேஷண்ட்டு மென்டரிங் பண்ணி நீங்கள் டெலி மென்டரிங் எல்லாம் இன்னோவேட்டிவாக பண்ணுறீங்க. இப்போ அதுக்கு அடுத்த லெவலும் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இப்போது டாக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எதுக்கு சார் பேஷண்ட் உட்காந்து பேசணும், ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டா எல்லா டயக்னோஸ் சொல்ல போகிறார், இவர் உட்காந்துக்கிட்டு வேணாம் சார். ஸோ குயிக் டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, தே பைபாஸ் த கிளினிக்கல் ஸ்டெப். அப்போ ஒரு சில சீனியர் டாக்டர்ஸ்லாம் கிளினிக்கல் டயக்னோசிஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு லேப் வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கணும் அப்படி. ஸோ தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் இந்த டாக்டர்ஸ். அப்படி இருக்க பாயிண்ட்ஸில் வந்து எப்படி அந்த டாக்டரோட ஆட்டிடியூட் இப்படி தானே இருக்கும், அவங்க அப்ரோச் இப்படி தானே இருக்கும். அதேமாதிரி பிஃபோர் பேண்டமிக் ஆஃப்டர் பேண்டமிக்னு ஒரு பெரிய விஷயம் வந்துருச்சு. ஸோ பிஃபோர் பேண்டமிக் பேஷண்ட் வந்துடுவார், அப்போ நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், அவர் பேசிகிட்டு இருக்க போய் பீடில் இருக்கா எதாவது பார்த்துடலாம். இப்போ அவர் சொல்லுவார், சார் முன்னாடிலாம் நீங்கள் வந்து பேண்டமிக் டைமில் அங்கே தானே சார் பண்ணீங்க, நான் வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணட்டுமா சார், காசு வேணால் பே பண்ணிடுறேன், அவன்கிட்ட எப்படி நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ண முடியும்? அந்த கண்டிஷன் அது ஒர்க் ஆகுச்சு. அதுவே அவன் டிபெண்ட் ஆகிட்டான். ரெண்டு மெசேஜ் அனுப்பிட்டு பிளட் சுகர் ஃபாஸ்டிங் 187, லைட்டாக கிட்டியாக இருக்குது, கிவ் மீ யுவர் அட்வைஸ் டாக்டர், மெசேஜ் பார்க்கலையா அப்படின்னு அடுத்தாப்புல எனக்கு வேலை இருக்கப்பா. ஸோ ஹவு டு யூ டயக்னோஸ்? நீங்கள் எப்படி பேஷண்ட் ப்ரெசன்ஸ் இல்லாமல் எப்படி மேக் எ டயக்னோசிஸ்? அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, டெலிகம்யூனிகேஷனில் நீங்கள் பண்ணுங்கள், லீகலி அலவுடு நீங்கள். ஆனால் பேஷண்ட்டோட எக்ஸ்ரே ஸ்கேனு ஷேர் பண்ணிடக்கூடாது, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டில் பேண்டமிக் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ப்ரொஃபைல் மாறிடுது. தூத்துக்குடியில் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்க மாட்டாங்க. என்னப்பா டாக்டர், எந்த தோல் டாக்டர் நேற்று சொன்னீங்களே சார், நான் ஒரு மேடத்தை பார்த்துட்டேன் சார், இந்த மேலே பாட்டேன். இல்லை சார், இவங்க நெட்டில் பார்த்தேன், அவங்க வந்து மெட்ராஸ்காரங்களாம், எதுக்கும் மெட்ராஸில் ஆன்லைனில் போட்டால் 150 ரூபா தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்படி போனேன்னா அந்த டாக்டர் வந்து இன்னும் 2 விஷயத்த பேச முடியுமா, ஒரு படத்தை பார்த்து செய்வாரா? ஸோ டாக்டரோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஜெர்னலிஸ்ட்டோட வியூ, ஸ்பெஷலிஸ்ட்டோட வியூன்னு ஒரு வியூ இருக்குது. இப்போ ஸ்பெஷலிஸ்ட் எப்படின்னா அவர் ஹார்ட் சென்ட்ரிக்காக இருப்பார். செஸ்ட் பெயின் சொன்னால் சரி அதை பாரு, ஒரு இசிஜி எக்கோ, அடுத்தது ட்ரெட்மில், அப்படி போயிட்டே இருக்க வேண்டிய அப்படின்னு. ஸோ ஜெர்னலிஸ்ட் எப்படின்னா எல்லாத்தையும் பார்ப்பார். ஸோ அன்பயாஸ்டாக பார்ப்பார். ஸோ அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து எல்லாத்தையும் அன்பயாஸ்டாக பார்ப்பாங்க. ஒரு ஜெனரல் மெடிசன் ஒரு ஜெயின் இருக்காருன்னா அவர் எல்லாத்தையும் டயக்னோஸ் பண்ணுவார். ஸோ இதில் வந்து ஒரு பைனாக்குலர் போட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது பேஷண்ட்டு எடுத்தோன்னு என்ன சொல்லலாம், நான் ஜெர்னலிஸ்டெல்லாம் போக முடியாது சார். இப்போ யூகேலலாம் நீங்கள் நேர எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்க்க முடியாது. ஒரு ஜிபி வாங்கணும், ஜிபி லெட்டர் கொடுப்பாரு, அதுக்கு பிறகு ஃபிசிஷியனை பார்க்கணும், ஃபிசிஷியன் லெட்டர் கொடுப்பாரு, அதுக்கு பிறகு தான் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்க்க முடியும். இங்கே சார் அந்த முக்கில் ஒருத்தர் இருக்கார் சார், அவரை பார்த்துடலாம் சார், அவர் எதுக்கு சார் நெஞ்சு வேலையை வச்சுட்டு நேராக கார்டியாக் போனோன்னா அவர் அதை தான் பார்ப்பார். ஸோ பேஷண்ட் இஸ் அலவுட் டு சி எவ்ரிபடி. இங்கே யூஎஸில் கூட பண்ண முடியாது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக இன்சூரன்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து அந்த ப்ரோட்டோக்காலை வயலேட் பண்ணி போனீங்கன்னா முடியாது, பார்க்கவே முடியாது. அவங்க கேட்பாங்க கண் எரியுதா, எரிச்சு, அது ஒரு நர்ஸ்ட்டை தான் ஃபோனில் பேசிகிட்டே இருக்கணும், அது பார்த்து தான் டிசைட் பண்ணணும். அவ்வளோ ரைட் கான்ஷியஸ் கண்ட்ரியிலே நீங்கள் நினச்சபடி பிரேக் பண்ண முடியாது சிஸ்டத்தை. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சைடில் ப்ராப்ளம். இப்போ இதெல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணுவீங்க? ஸோ ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃப்ஸும் குவாலிட்டியாக இருக்காங்களா, குளுக்கோமீட்டர் யூஸ் பண்ண தெரியுமா, சில நேரம் ப்ளட் ப்ரெஷரே தப்பாக பார்ப்பாங்க, சில நேரம் இன்டேக் அவுட்புட்டை தப்பாக மானிட்டர் பண்ணிடுவாங்க, அப்புறம் மல்டிபேரா மானிட்டர். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஏன்னா நமக்கு ஒரு வைட்டல் இன்ஃபர்மேஷன், நம்ம எல்லா நேரம் பேஷண்ட் பக்கத்துலேயே இருக்க முடியாது.
ஸோ விட்டுட்டு அப்படி போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அவங்க கரெக்டாக பிக்கப் பண்ணி சொல்லணும். ஸோ ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்டாக வரணும். சாம்பிள் கலெக்ஷனில் இது இன்னொரு விஷயம். நான் கஷ்டப்பட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட்டே எடுக்க முடியல. நான் அப்போ ஃபஸ்ட்டு ரெசிடெண்ட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு அனுப்பிட்டேன். அதில் வந்து நான் லேபிள் பண்ணுறப்ப அந்த டேட் ஆஃப் பர்த்தில் 0வா 6ஆன்னு தெரியல. ஸோ நான் ஒரு அரை மணி நேரம் போராடி ஒரு பிளட் சாம்பிள் எடுத்து அனுப்பிட்டேன் அந்த டைமுக்குள்ளே. அதில் 0வுக்கும் 6வுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியலன்ன உடனே அந்த சாம்பிள் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சார் அதுதான் சார் ஒரே பேஷண்ட் தான் சார் அனுப்பியிருக்கேன். இல்லை இல்லெஜிபிள் ரைட்டிங் இருந்தால் அந்த சாம்பிள் வில் பி டிஸ்கார்டட். யூ ஹவ் டு சென்ட் இட் அகெயின் பிகாஸ் திங்ஸ் மே கோ ராங், பேஷண்ட் சேஃப்டி. ஸோ அது மாதிரிலாம் நம்ம பேஷண்ட்டு சில நேரம் ஒரே பேஷண்ட்டு ஒரே பேரில் வருவாங்க. அன்றைக்கி பார்த்து ஓபியில் ஒரே பேரில் 2-3 பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்லலாம் இப்போ பேஷண்ட்டும் இருக்க மாட்டாங்க, நர்ஸும் இருக்காது. ஏதாவது ஒரு +2 படித்தவர் உட்காந்துருப்பார். எதுக்கு சார் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படிம்பார் கைக்குன்னு. இது அன்றைக்கி ஒரு பேஷண்ட் அப்படி தான் சொல்லியிருக்காரு. சர்ஜிக்கல் பேஷண்ட்டு நில்வொர்லி இருக்குது, அவருக்கு ஒரு டயபெட்டிஸ் ப்ளஸ் மேஜர் காம்ப்ளிகேஷன், அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை ஸ்கேனுக்கு அனுப்புகிறோம். உடனே பர்டிகுலர் ஸ்கேன் சென்டருக்காரு பையன் அங்கேருந்து சொல்கிறான், சார் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் எப்படி சார் ஸ்கேன் எடுக்க முடியுங்கிறான். இல்லைப்பா அவர் குடிக்க முடியாது, குடித்தா வயிறு வலி வந்துடும், பிரச்சனை இருக்கும். சார் அப்படிலாம் எடுக்க முடியாது சார் அப்படிங்கிறான் அவன். இல்லை அவனுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, பிளாடர் ஃபில் ஆனால் தான் எடுக்கணும். இல்லைப்பா அந்த கேஸ் அதுக்காக இல்லை, நான் இன்டெஸ்டைனை பார்க்குறக்காக சொல்கிறேன்னு ஐ ஹேட் டு. அப்புறம் பண்ணி முடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து அவன் சொல்கிறான், நான் ரிப்போர்ட்டு ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா எங்கள் ஆள் அவங்க ரேடியாலஜிஸ்ட் வந்து ஃபுல் பிளாடரில் இல்லைன்னா ரிப்போர்ட் தரமாட்டார். நான் ஏதாவது உங்களுக்கு அவசரமாக கொடுத்துட்டேன், எனக்கு பிரச்சனை வந்துடும் எமர்ஜென்சியில். நான் ஐ ஹவ் டு டிசைட் இன் 15 மினிட்ஸ் அப்டமனை ஓப்பன் பண்ணுமா வேண்டாமான்னு தெரியல. அவனுக்கு புரியவே இல்லை அந்த டெக்னீஷியனுக்கு. அவங்களுக்குள்ள லோக்கலாக டாக்டர் இருக்காரப்பா, அவர்கிட்ட பேசிட்டுமாங்கிறேன். ஆன்சைட் டாக்டர்லாம் இருக்க மாட்டார் சார், எல்லாமே டிஸ்டண்ட்டாக இருப்பாங்க சார். இங்கேருந்து ஸ்கேன் எடுத்து அது ஆன்லைனில் அங்கே போய் ரிப்போர்ட் தான் வரும். இங்கே ஆன்சைட்டில் இப்போ டாக்டர் கிடையாது சார். அப்போ நான் எப்படி கண்ட்ராக்ட் பண்ண முடியும்? ஸோ என்விரான்மெண்ட் இஸ் நாட் கம்யூனிகேட்டிவ். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ப்ரோட்டோகால்ஸ் எரர் இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறான், அன்றைக்கெலாம் ஒரு கேஸுக்கு சார் இது வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்தா தான் சார் முடியும் அப்படின்னு அவன் அங்கேருந்து பேஷண்ட்டை கோக்ஸ் பண்ணுறான். நான் சொன்னேன், ரீனல் இம்பேர்மெண்ட் இருக்குப்பா, கான்ட்ராஸ்ட் கொடுக்க முடியாது. நான் நோ கான்ட்ராஸ்ட் ப்ளீஸ் வேறு எழுதியிருக்கேன். அவன் படிக்கவும் தெரியல. அந்த முன்னாடி இருக்கிற நர்ஸு இல்லை அது பார்த்தா தான் நல்லது அப்படிங்குது. அதுக்கு என்ன இன்சென்டிவ் கொடுப்பாங்களோ தெரியல. பிரச்சனை இப்படி இருக்குது. So how to reduce the diagnostic error? So we may go wrong somewhere, right? அந்த ரிப்போர்ட் வந்து தானே பண்ண முடியும். போன வாரம் கூட ஒருத்தர் வராரு, அது அப்புறம் சொல்கிறேன். ஸோ பேஷண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஷுட் பி எஜுகேட்டட். அன்றைக்கி ஒரு மிலிட்ரிக்காரர் வராரு, HbA1c எங்கேயே பண்ணியிருக்காரு. நான் வந்து முத ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து ஐ வாண்டட் டெடிகேட்டட் HbA1c அனலைசர் அப்ரூவ்ட் பை த பெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போ எனக்கு சப்ளை பண்ண மாட்டேங்கிறான். சார் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் வச்சு எப்படி சார் பண்ண போகிறீங்க? எங்களுக்கு ஹை வால்யூம் பண்ணணும் சார், இன்ஜினியர்ஸ் வந்து பாம்பேலேருந்து வரணும், நீங்கள் என்னமோ எங்கேயோ படிச்சுட்டு வந்துட்டு இப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் இல்லை சார் ஐ வில் பே, நீங்கள் என்ன கண்டிஷன் சொல்லுங்கள் அப்ளை பண்ணுறேன். நான் வாங்கிட்டேன். நான் வாங்கின பிறகு கூட இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க, அப்படிலாம் தர முடியாது, இந்த மிஷின் வந்து ஹைலி சென்சிட்டிவ் மிஷினு, இது வந்து ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுற மிஷின், இவர் என்னமோ கேட்டு கண்டபடி வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு நமக்கு தெரியுது மற்றபடி பண்ணால் தப்பு தான் அப்படின்னு. அவர் மிலிட்ரிக்காரர் அன்றைக்கி அவங்க ஆர்மியில் பார்க்குறப்ப நார்மலாக இருந்திருக்கு HbA1c. அவர் ஹை ப்ரெஷர் லிக்விட் குரோமட்டோபிக்னால கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஊருக்கு வந்த நேரம் எதுக்கு வம்பு, என்னமோ ஆயிடுச்சுன்னா கஷ்டம், ஒரு இன்சூர் பண்ணிடுவோம் நம்மளை அப்படின்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் போகிறாரு. அவர் நீங்கள் 50 வயசு மேலே ஆச்சு, ஒரு டெஸ்ட் பார்த்துருங்க சார்னு இருக்கார். அவங்க ஒரு லேபில் பார்த்து HbA1c 6.8 இருக்குது, உங்களுக்கு சுகர் ஆரம்பிச்சுன்னு. அது எப்படி சார் 3 மாதம்? நானும் சரி ஆனாலும் ஆகும், பட் எதுக்கும் எங்கள் லேபில் வேணால் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அவன் என்னமோ சரின்ட்டான். இல்லைன்னா சார் இப்படி தரேன் சார் ஆரம்பிப்பீங்க எல்லோரும். அவன் எடுத்தால் நார்மலாக இருக்குது. ஹி வாஸ் ஸோ ரீஅஷ்யூர்ட். ஸோ த பெஸ்ட் மெஷின் நாங்கள் பண்ணுறோம். அப்போது வந்து அவன் எப்படி சார் அப்படி லேப் நடத்தலாம் அவர் அப்படிங்கிற ஆர்வம். பதட்டப்படாத, துப்பாக்கி தூக்கிறான் அவன். அப்போ இந்த லேப்பை வந்து எப்படி அலோவ் பண்ணுறீங்க, இந்த எரரை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க? நீங்கள் HbA1c நீங்கள் வந்து விஷன் போயிட்டுருக்கு சார், நீங்கள் 6.5 வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்கன்னா நான் எந்த பேராமீட்டர் வச்சு அவன் பண்ண முடியும்? இவங்க எப்படி அதை சேவ் பண்ண முடியும்? இருக்கிற ஏற்கனவே அவன் கீழே போய்கிட்டு இருக்க விஷனை சேவ் பண்ணுங்கிறீங்க. அப்போ அந்த ஒன்லி டெஸ்ட் ஷுட் பி டன் இன் அ ஒன்லி வே. அதை எப்படி பண்ண முடியும்? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போனால் பிரச்சனை தான்.
ஊரில் இருக்க எல்லா லேபுக்காரனும் ராத்திரி கிளம்பி வந்துடும். ஸோ வி ஹவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஸோ டயக்னாஸ்டிக் எரர் வந்து பேஷண்ட் சைட்லேயும் நிறையா வரும். அது எப்படின்னா அவங்கள எஜுகேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். யூ ஹேவ் டு கீப் எஜுகேட்டிங். வார்னிங் சிம்டம்ஸ் சொல்லணும், வென் தே ஷுட் அப்ரோச் த ஹாஸ்பிட்டல். பல மீடியாவில் திரும்ப செஸ்ட் பெயின் எப்படி இக்னோர் பண்ணாதீங்க, ஸ்ட்ரோக் இக்னோர் பண்ணாதீங்க, 4 ஹவர்ஸில் கோல்டன் ஹவர்ஸில் வந்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனி டிசீஸ், கேட்ராக்ட் ரொம்ப லாங்காக வந்துடக்கூடாது, நீங்கள் சீக்கிரம் வாங்க. ஸோ எப்படி பண்ண போகிறோன்னு தெரியாது. அப்போ தான் நீங்கள் டயக்னோசிஸ் ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் பேஷண்ட் சேஃப்டி. அண்ட் பேஷண்ட் ஷுட் பி என்கரேஜ் டு டிஸ்கஸ் அபவுட் தி ப்ராப்ளம்ஸ். எல்லாத்தையும் முடிஞ்ச என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன் கொஸ்டின் உடனுவாங்க. யூகேயில் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவான், நம்ம ஒன்று பேசியிருப்போம், டயக்னோஸ் பண்ணியிருப்போம், எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு நோ அப்படின்னு ஒரு பிளாங்காக உடனும்பான். அப்போ தான் அவன் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறீங்களா பேஷண்ட்டுக்கு? அலோவ் த பேஷண்ட் டு ஸ்பீக் அகெயின் அண்ட் அகெயின். அப்படி சொன்னால் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். அதில் டயக்னோஸ் முடிஞ்சிடும். ஸோ ரெண்டாவது, டெக்னாலஜி வந்து ரொம்ப லாங்காக நிறையா வந்துட்டுருக்கு. அதை எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறோன்னு தெரியல. அது இன்னொரு விஷயம். ஸோ ஹாஸ்பிட்டல் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்னு தெரியல. எவ்ரிபடி ஹாஸ் எ லேப், எவ்ரிபடி அவனுக்கே தெரியாது, லேப் டெக்னீஷியனுக்கே தெரியாது. ஆனால் ரிப்போர்ட் வந்தவொடனே அவன்கிட்ட தான் கேட்பான், தம்பி இதில் எதுவும் பிரச்சனை இருக்காப்பா அப்படின்னு. இவன் நார்மலாக இருக்குது அப்படின்னா சரின்னு போயிடுவோம். ஸோ அவங்க அந்த மாதிரி எல்லா மெஷினும் கரெக்டான இருக்கா, ரொம்ப அந்த கேலிப்ரேஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, பயோகெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கா. எண்டோக்ரைனாலஜியில் எங்களுக்கு 6 மாதம் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டிங்கில் போய் உட்கார வச்சுருவாங்க. ஸோ ஐ ஹேவ் டு சூப்பர்வைஸ் த பயோகெமிஸ்ட் இஸ் அந்த டெஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, கேலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ ரீப்ரொடியூசிபிலிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே டெஸ்டிங் ஏதோ ரிப்போர்ட் வந்துடும், வந்த பிறகு நீங்கள் அதை வச்சு தான் போகணும். தூத்துக்குடியில் டெஸ்ட் இல்லைன்னா பாம்பேக்கு அனுப்பியிருக்கோம் சார் அப்படிம்பான். பாம்பேக்கா முடிஞ்சது 8 டிகிரி சென்டிகிரேடில் நீங்கள் எப்படி சார் ஹார்மோனை மெயின்டைன் பண்ண முடியும்? அவன் வரிசையாக காலையிலே பிளட் எடுக்க வீட்டுக்கு போயிடுறான். உன்னை தேடி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வண்டி சக்கரம் படம் போட்டு அதில் செல் நம்பர் இருக்குது. நேரம் இவன் இந்த வீட்டில் எடுத்து அந்த வீட்டில் எடுத்து அவன் மத்தியானம் போய் திருநெல்வேலிக்கு போய் அவன் அங்கேருந்து கூரியர் அனுப்புக்குள்ளே கடைசியில் ஒரு ரிப்போர்ட்டோடு வருவான், ஒரு 10 பக்கத்துக்கு. அதில் தேடினா தான் எனக்கு வேணுங்கிற ஒரே ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த ஒரு டெஸ்ட் இவன் பண்ண போனான்னு அதெல்லாம் பண்ண முடியாது சார், பேக்கேஜில் மொத்தமாக தான் பண்ணணும். ஸோ அதில் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ வி டோன்ட் நோ வெதர் டு ரிலே ஆன் த டெஸ்ட். அவனோட ஹோல் டெஸ்டினி அதில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேப் சைடு ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி நீங்கள் அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லா லேப்லேயும் எக்ஸ்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சுருக்காங்களா? இப்போ உங்கள் இதில் வச்சுருப்பீங்க, வெள்ளூர்லேருந்து அனுப்பி விடுங்க. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ப்ரோட்டோக்கால் இருக்க மாதிரி எல்லா இடத்துலையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 2 கேஸ் நிறைய சொல்லிட்டு முடிச்சிடறேன். இப்போ நம்ம ஒரு டயக்னோஸ் பண்ணுறோம், டயபெட்டிஸை டயக்னோஸ் பண்ணுறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணால் தான், குளுக்கோஸ் கொடுத்து ஃபாஸ்டிங்கு 1 hour 2 hours இப்படி பண்ணால் தான் டயக்னோஸ் பண்ண முடியும். அதுதான் பெஸ்ட்டு டெஸ்ட். அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் மட்டும் சுகர் பார்த்தா 126 இருந்தாலும் டயக்னோஸ் பண்ணலாம். அதே மாதிரி HbA1c 6.5 மேலே இருந்தாலும் டயக்னோஸ் பண்ணலாம். இந்த 2 எதுக்காக அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா நேரமும் நம்ம ஃபாஸ்டிங்கில் குளுக்கோஸ் கூடி வாந்தி பண்ணிடுவோம், அந்த நேரம் உட்காரணும், அந்த 2 மணி நேரம் பண்ண முடியாதுங்கிறனால தான் இந்த 2 ஆல்டர்னேட்டாக கொடுக்குறோம். அப்போ சயின்டிஃபிக் வே எப்படின்னா, நீங்கள் இதை கம்பேர் பண்ணி சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிசிட்டின்னு பண்ணணும். எந்த டெஸ்ட்டு சென்சிட்டிவான டெஸ்ட் அப்படின்னா அது கரெக்டாக பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ் இல்லாமல் கரெக்டாக சொல்லுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு இடையிலே பாருங்களேன், இதில் HbA1cயும் டெஸ்ட்லேயோ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பிளாஸ்மா தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி HPLC இது தான் நான் சொன்னேன், நான் வாங்கி வைக்கிறப்ப எனக்கு இந்த மெத்தட் தான் வேணும், இதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த மெத்தடு தான் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். இவங்க ரெட்டினோபதியை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு HbA1c less than 7 இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது யூகேயில் ஒரு பெரிய ஸ்டடி நடந்துருச்சுன்னா அங்கே ட்ரைனிங்கில் இருக்கப்போ அது DCCT ட்ரையல் அப்படின்னு சொல்லி டைப் 1 இதெல்லாம் பண்ணி HbA1c 7% கீழே போடணும். அப்போ அவங்க எதை வச்சு மெட்ரிக்ஸ் பண்ணாங்களோ அந்த A1c மெத்தட் தான் உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவல் ரிசல்ட் வந்தால் தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா சின்ன மெஷினில் இம்யூனோடெர்பிடோமெட்ரி, இம்யூனோஃப்ளோரசன்ஸ் மெத்தட் அப்படி நிறையா இருக்கும். அப்போ லேப் ரிப்போர்ட்டில் சில நேரம் பார்த்திங்கன்னா என்ன மெத்தடில் பண்ணியிருக்கான்னு போட்டிருக்க மாட்டான். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது HPLCக்கு பார்த்திங்கன்னா அந்த மெத்தடுக்கு சின்னதாக
பாயிண்ட் ஆஃப் கேரில். அப்போ நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு கேம்பிங் நடத்துகிறீங்க, அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த பேஷண்ட் வர இடத்துல நம்ம காஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ண முடியாது, எல்லாராலும் செலவு பண்ண முடியாது, ஒரு டெஸ்ட் 400 பண்ண முடியாது. அப்போது காம்ப்ரமைஸ் பண்ணலாமா? ஸோ டயக்னாஸ்டிக் எரர் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? ஒரு ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் வருதுன்னு வைங்க, ப்ரெக்னென்ட் மதர், அவங்களுக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் எவ்வளோ சீரியஸாக இருக்கணும்? ஒரு காம்ப்ளிகேஷன் ரெட்டினோபதி வந்துட்டுனா எவ்வளோ சீரியஸாக இருக்கணும்? அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? ஜீரோ டாலரன்ஸ், யூ கேனாட் காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி. அந்த இடத்துல நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம்? ஸோ இதெல்லாம் டயக்னோசிஸில் உள்ள சேலஞ்சஸ். ஸோ எல்லோரும் ரிப்போர்ட் கொண்டு வந்துருவாங்க, நான் அதை வந்து இன்டர்பிரட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ். ஸோ ஏன்னா என்ன சொல்லணும்னா, இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீட்டல் ப்ரோக்ராமிங். ஏன்னா ஒரு டயபெட்டிக் மதருக்கு அந்த மெட்டபாலிக் கிளைமேட் கரெக்டாக இல்லைன்னா அந்த சைல்டுக்கு ஏர்லி ஸ்டேஜில் சுகர் வந்துடும். இது ஃபீட்டல் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. ஸோ ஃபீட்டஸோட செல்ஸ்லாம் ஆர்கன்ஸ்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்க நேரம் அது சுற்றி இருக்கிற குளுக்கோஸ் கண்டென்ட்டோட வேல்யூஸை பார்த்துருச்சுன்னா நமக்கு வெளியில் சுகர் ஹையாக இருக்கணும், அது பேங்க்ரியஸ் அதிகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபீட்டல் செட்டிங்ஸ் நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோனை வாங்கி முதல்ல செட்டிங்ஸ் போடுற மாதிரி அதில் செட்டிங்ஸ் நடந்துகிட்ருக்கும், அது தப்பாக செட்டிங்ஸ் பண்ணிடும். பண்ண பிறகு இந்த மதர் கேட்பாங்க, சார் குழந்தைக்கு ஒன்றும் சுகர் வராதில்லை அப்படின்னு. எனக்கு வாய் வரைக்கும் வரும், ஆனால் எப்படி சொல்ல முடியும்? ஸோ இப்போ அதுக்காக மெட்ஃபார்மின் கொடுக்கணுன்னு ஒரு புது தியரி வந்துட்டு. ப்ரெக்னென்சியில் மெட்ஃபார்மின்லாம் முன்னாடி கொடுக்க மாட்டாங்க, இப்போ கொடுக்கணும். ஏன்னா இட் ஆல்டர்ஸ் ஃபீட்டல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சேஷையாக ரொம்ப ஃபைட் பண்ணி இது செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஆர்கனோஜெனிசிஸில் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வராது, தேர்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து ஹெல்த்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர்லேயும் சரி, ஸ்டேட்லேயும் சரி, பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேயும் 20 வீக்ஸ் பிறகு நீங்கள் மெட்ஃபார்மின் கொடுக்கலாம், யாரும் லீகலாக கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ அதே நேரத்தில் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் கொடுத்தா 250 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ வில் கம் டு த டெக்னாலஜி பார்ட். ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிகாஸ் எனக்கு வந்து டெக்னாலஜி வந்து மெடிசனுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசை. இப்போ நம்ம மனுஷங்க என்ன பண்ணுறோமோ அதை தான் மிஷினே பண்ண வைக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் எடுக்கிறத வந்து ஒரு டேட்டாவை கேப்சர் பண்ணி வெறும் இமேஜ் மாதிரி தான் இருக்கும். அந்த இமேஜ் எல்லாம் பிக்சலாக ஒரு புள்ளியாக எடுத்துகிட்டு வந்து அது ஒரு பெரிய ஒர்க் பண்ணும். அது ஒர்க் பண்ணுறப்ப அது வந்து ஒரு பேட்டர்னாக எடுக்கும். நீங்கள் ஹெமரேஜ்னா எப்படி இருக்கும், மைக்ரோனிவ்ஸ் எப்படி இருக்குன்னா அதுக்கு ஹெமரேஜ் நம்மளை மாதிரி தெரியாது. பட் அந்த கலரில் ஒரு கிரே ஸ்கேல் நம்பர்ஸ் இருக்கும், அதை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது வந்து ஒரு பேட்டர்ன் இப்படி இருக்குன்னு சொல்லும். இந்த பேட்டர்னுக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் ஃபீட் பண்ணீங்க, இதுதான் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்தல்மாலஜி, இதுதான் அது அப்படின்னு சொல்லி ஃபீட் பண்ண ஏன்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் சங்கர நேரத்துலலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டெக்னாலஜியில் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்கு பின்னாடி நிறைய மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு ப்ரோட்டோக்கால் எடுத்தால் ஒன்று, இன்னொரு ப்ரோட்டோக்கால் எடுத்தால் ஒன்றுன்னு இருக்கும். இப்போ இந்த பேஷண்ட்டை வந்து நம்ம வந்து மெஷினில் இவங்க பிஸியாக இருக்கோம், எல்லாத்தையுமே செகண்டரியாக வெரிஃபை பண்ணி ஆப்தல்மாலஜி ரிப்போர்ட் கொடுக்க முடியாது, நம்ம வில் ஜஸ்ட் கேரி ஆன் வித் ரிப்போர்ட் அப்படின்னா அது லீகலாக எப்படி பண்ணுறது? ஒரு மிஷினை நம்பி விட்டுடலாமா அப்படின்னா விட்டுலாங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இது எரர் பண்ணிச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிள்? ஸோ அது ரெண்டாவது என்னென்னா, இது எல்லாமே இதில் வந்து 2 ஏஐ சிஸ்டம் வந்து எப்படி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ டாக்டர் வேண்டியதில் மெஷினே பண்ணிடுமையா அப்படின்னா ஐடிஎக்ஸ் டிஆர் சிஸ்டம் வந்து எஃப்டிஏ கிளியர் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹியூமன்லேயே இன்ட்ரா ஹியூமன் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஜூனியர் டாக்டர் அப்போ தான் ஆப்தல்மாலஜி ரெசிடெண்ட்டாக இருக்கார், அவர் ரெட்டினோபதி ஒரு டயக்னோஸ் பண்ணுவார். அவர் முடியலைன்னா ராமுக்கு மேடத்துக்கு அனுப்புவாங்க, இவங்க இல்லைன்னா இவங்க மதுரைக்கு போங்கம்பாங்க. இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கூடுறப்ப அப்போ அங்கே வேரியபிலிட்டி இருக்குன்னு, அப்போ மிஷினில் வேரியபிலிட்டி தான் அக்செப்ட் பண்ண மாட்டிங்களா? இது ஆளே இல்லைல்ல, அதுவே பார்த்து முடிச்சிருது, நமக்கு எக்ஸ்பர்டீஸ் வேலை இல்லைல்ல. ஸோ டெக்னாலஜி இன்எவிட்டபிளி இஸ் த்ரெஸ்டிங் இட் செல்ஃப் அண்ட் ஃபைண்டிங் இட்ஸ் பிளேஸ். அது உள்ளே வந்துருச்சு உள்ளே நின்றுட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்ட்லி அடாப்ட் பண்ணுறோம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கும். எப்படி இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்குலாம் வேலை இல்லைங்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவே கோடிங் எழுதிடும், அதுவே இப்போ ஸ்கிரிப்ட்லாம் எழுதிடும். இப்போ மெயிலெலாம் எழுத வேண்டியதில்லை, நீங்கள் இவங்கெல்லாம் ரிசர்ச் பேப்பர்லாம் எழுத வேண்டியதில்லை, கொடுத்தீங்கன்னா கடன்னு அதுவே டாப்பிக்கை கொடுத்தா ரிசர்ச் பேப்பர் எழுதிடும். அதேமாதிரி ஒரு காலத்தில் அது டாக்டரே தேவையில்லைன்னு சொல்லிடுவோங்கிற பயம் வந்துட்டு. இப்போ டெர்மட்டாலஜி ஃபீல்டு, ரேடியாலஜி ஃபீல்டு இதிலெல்லாம் வந்து படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஹியூமன் கவுண்டர் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, யூ ஹேவ் டு லுக் இன் டு திஸ் ஃபைனர் பாயிண்ட்ஸ் ஆஃப் இந்த பெர்சன்டேஜ், சென்சிட்டிவிட்டி, மேத்தமேட்டிக்ஸ். நமக்கும் மேத்ஸுக்கு ரொம்ப தூரம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஐடிஎக்ஸ் டிஆர் சிஸ்டம்க்கு பிறகு பார்த்திங்கன்னா ஐஆர்ட் சிஸ்டம் வந்து இன்னும் பெட்டராக இருக்குங்கிறாங்க.
ஏன்னா அது வந்து கிளினிக்கலாக சென்சிட்டிவாக வந்து த்ரெட்டனிங் விஷன் வர கண்டிஷனில் அது கூட கொஞ்சம் பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். ஸோ டாக்டர் ஒரு ரிப்போர்ட் வாங்கின பிறகு அதுவே ஒரு கிட்டத்தட்ட டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ண போகுது. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வி ஹேவ் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் சம்வேர் எனிவேர் சம்வேர். அதில் வந்து ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் மேக்ஸ் ரேப்பிட் சேஞ்சஸ். இன்றைக்கி ஃபியூச்சர் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி முன்னாடி ஒரு ஆப்தல்மாலஜி டிபார்ட்மெண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜில் அவங்க வெங்கடசாமி சார் இருந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் சிஸ்டம், எவ்வளோ விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ரேப்பிட் அட்வான்சஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் டெக்னாலஜிஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி இஸ் கம்மிங் இன் டு த மெடிசன் in a big way. As a result, healthcare system and healthcare delivery models are changing very rapidly. அதில் வந்து ஒரு சென்ட்ரல் தீமை விட்டுறக்கூடாதுங்கிறது தான். நம்ம என்ன ஒரு ஸ்டெப் பண்ண இந்த ரூமை அரேஞ்ச் பண்ணணும், இதில் பேஷண்ட் சேஃப்டி இருக்குமா, அந்த கொஸ்டின் ஷுட் அரைஸ், த கல்ச்சர் ஷுட் கம் இன். அதுதான் அதோட கான்செப்ட். நீங்கள் என்ன பேஷண்ட் பண்ணாலும் இந்த பேஷண்ட்டில் ஏதாவது நம்ம தப்பு பண்ணிடுறோமா, அந்த கான்சியஸ்னஸ் தான். நீங்கள் ஒரு ட்ராப்பை மாற்றி ஊற்றிட்டிங்கன்னா கஷ்டம் தானே டைலிட்டேஷனுக்கு. அப்போ நீங்கள் வந்து அதுமாரி அங்கே இன்னொன்று ஐவி மெடிக்கேஷன்லாம் கொடுக்கணுன்னா ஸ்டாஃப் நர்ஸ் 2 பேரும் சேர்ந்து சர்டிஃபை பண்ணணும். இப்போ லாசிக் கொடுக்கணும், ஐவின்னா டாக்டர் தானேப்பா, ஒரு நம்பிக்கை வேண்டாமா, நர்ஸு போட மாட்டாங்களான்னு அவங்க 2 பேரும் காட்டுவாங்க. அவங்க சீரியஸாக பார்ப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் பேஷண்ட் சேஃப்டி. அது நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லை. இப்போ நம்மளே சார் டாக்டர் அந்த லேப் டெஸ்ட்டை கொஞ்சம் கூட பார்த்துனேன், எல்லாம் பார்த்தாச்சு போதும். அவன் திருப்பி பார்த்தாருன்னா உண்மையில் அவன் சொல்ல வந்தது ஒரு விஷயம். அந்த மாதிரி வி have to develop an evolved culture, and I think Arvind is far ahead in when compared to rest of the people, but still we should not stop with the satisfaction. We still should think that probably there is a scope for improvement. இன்னும் கொஞ்சம் போகலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். அது மாதிரி ஹெல்த் அத்தாரிட்டிஸ் அதுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். Anyway, thanks for giving us some chance to squeeze in and speak something. On patient, doctor, diagnostic facilities and interpretation. So safety depends on every small thing and identifying. And to some extent the patient also needs to be aware. That is now the trend that patients for patient safety is next step towards it. So அது எந்த அளவு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரியாது. ஆல்ரெடி எல்லோரும் இருக்காங்க இப்போ கன்சியூமர் போகிறதுக்கு. பேஷண்ட் அவேர்னஸ் ஃபார் பேஷண்ட் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து தட் இஸ் சப்போஸ் டு பி கம்மிங் இன். பட் அது கொண்டு வந்தால் எவ்வளவு டாக்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் we should take care that we don't reach that level where we are vulnerable to such things. So for that நம்ம patient safety should always be at the forefront, and I agree with you that we should talk to the patient, we should listen to the patient. ஒரு ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே பேஷண்ட்டை பேச விடுறதில்லை அப்படின்னு. within 30 seconds comes the interruption from the doctor. சரி அடுத்தது அதுக்கு அடுத்தது அப்படின்னு. So you are not encouraging the patient to talk, and that is the main thing. Sometimes 1 or 2 words will lead you to a diagnosis. So that is the most important thing. எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். And of course from our side also we have got to be very careful. Thank you very much for giving us all the inputs. So though it was all related to diabetes, we can relate with whatever we need to do for our this thing, because we deal with these instruments and more also. So thank you very much, sir. Thank you sir for. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பயம் வந்து வேண்டியதில்லை. அதாவது கன்சியூமர் ஃபோரமாக இருந்தாலும் சரி, கன்சியூமர் குரூப்பாக இருந்தாலும் சரி, அது நாங்களும் ரொம்ப நீங்கள் எவ்வளோ தூரம் பேஷண்ட் கேர் கொடுக்குறீங்களோ, நாங்களும் எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய சாட்சியங்களின் அடிப்படையிலையும் ஆவணங்களின் அடிப்படையிலையும் ரொம்ப கவனமாக தான் தீர்ப்பு வழங்குகிறோம். அதனால் வி ஆர் நாட் டெஃபினெட்லி எகெயின்ஸ்ட் யூ. ஸோ மறுபடியும் வந்து இது மாதிரியான அதாவது ஒரு அரவிந்த் அப்படின்னால வந்து அது ஒரு ஆர்ட். எதை செஞ்சாலும் அதில் ஒரு பெர்ஃபெக்ஷன், அதில் ஒரு இன்னோவேஷன், ஒரு
அந்த மாதிரியான ஒரு இந்த நிகழ்வு இங்கே நடத்துனதுக்கு அனுமதி கொடுத்த டாக்டர் ஆர்கே, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து டாக்டர்கள், இதுக்காக உழைத்த ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் எம்போர் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதில் 3 விஷயத்தை தான் சொல்கிறாங்க: டிலேடு டயக்னைசிஸ், இன்கரெக்ட் டயக்னைசிஸ், மிஸ்டு டயக்னைசிஸ். ஸோ கடைசியாக வந்து டுகெதர் we can get it right and make it safe. இதுதான் இதோட தீம். ஸோ நீங்கள் நிறைய செஞ்சிட்ருக்கீங்க, தொடர்ந்து செய்யுங்க, மேலும் நல்லா செய்யுங்க. பேஷண்ட்டுக்கு வந்து பேஷண்ட் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான அடிக்கோடான விஷயம். ஸோ மீண்டும் ஒரு முறை அருள் பிரகாஷ் சார் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் எம்போர் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.